இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இருந்து முதல் அணியாக வெளியேறும் மும்பை. அதோடு சேர்ந்து இன்னும் 2 அணிகள் வெளியேறுகின்றன. இது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஏன்னா ஐபிஎல் தொடர் முதற்கட்டத்தை முடிந்து விட்டது. 2ஆம் கட்டமான ஐபிஎல் தொடர் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் அந்த அரையிறுதிக்கு, அதாவது இந்த பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய 4 அணிகளில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், பெங்களூர், அப்புறம் பஞ்சாப், இந்த 3 அணிகள் உறுதியாகிடும். 4வது இடத்துக்கு தான் கடுமையான போட்டி இருக்கும். அதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், குஜராத், சென்னை, டெல்லி கேபிட்டல்ஸ், இந்த அணிகளுக்கான கடுமையான போட்டி இருக்கும். ஆனால் உறுதி செய்யாமல் இதை கன்ஃபார்மாக இவங்க உள்ளே போகிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதில் யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மும்பை, கொல்கத்தா, லக்னோ, இந்த 3 அணிகளுக்கும் இதுக்கப்புறம் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. இந்த 3 அணிகளும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெளியேறும். அதில் முதல் அணியாக வெளியேற இருக்கிறது மும்பை தான். 244 ரன்கள் அடித்தும் சன்ரைஸ் ஹைதராபாத்திட்ட படுதோல்வியை சந்தித்தாங்க. பும்ரா பந்தெல்லாம் பார்த்திங்கன்னா பறக்க விட்டாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் சிறப்பாக இருந்தாலும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மும்பைக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். முதல் அணியாக அவங்க தான் வெளியேறாங்க. இது அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது.